தேவகுமாரன் இயேசுவின் மரணத்தின் போது நடந்தது என்ன? இயேசு தனது மரணத்தை முன் அறிவித்தல். மத்தேயு 26:1-2 வசனம். பிரதான ஆசாரியர் இயேசுவை கொலை செய்யும்படி ஆலோசனை. மத்தேயு 26:3-5. ஸ்திரீ பரிமள தைலத்தை இயேசு தலையில் வார்த்தல். மத்தேயு 26:6-13 வசனம். யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுக்க திட்டம். மத்தேயு 26:14-16. இயேசு பஸ்காவை ஆசரித்தல். மத்தேயு 26:17-20, 26-30. இயேசு தன்னை காட்டிக் கொடுப்பவனை முன்னறிவித்தல். மத்தேயு 26:21-25. பேதுரு மறுதலிப்பதை இயேசு முன்னறிவித்தல். மத்தேயு 26:31-35. கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவின் ஜெபம். மத்தேயு 26:36-44. யூதாஸ் இயேசுவை முத்தத்தினால் காட்டிக் கொடுத்தல். மத்தேயு 26:45-50. இயேசு மல்குசின் வெட்டப்பட்ட காதை ஒட்டுதல். மத்தேயு 26:51-52. தீர்க்கதரிசிகள் என்னை குறித்து எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேற வேண்டாமா? மத்தேயு 26:45-56. பிரதான ஆசாரியனாகிய காய்பா வேதப்பாரகர்கள் இயேசுவை விசாரித்தல். மத்தேயு 26:57-68. பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தல். மத்தேயு 26:69-75 வசனம். 30 வெள்ளிக்காசை எறிந்துவிட்டு யூதாஸ் நான்று கொண்டு சாகுதல். மத்தேயு 27:3-10. தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்து இயேசுவை விசாரித்தல். மத்தேயு 27:1-2 மற்றும் 11-14. இயேசு ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் ஜனங்களை கலகப்படுத்தினதாக குற்றஞ்சாட்டுதல். லூக்கா 23:2. ஏரோதுவினிடத்திற்கு இயேசுவை விசாரணைக்கு அனுப்புதல். லூக்கா 23:6-12 வசனம். விடுதலையாக்குவது பரபாசையோ இயேசுவையோ? மத்தேயு 27:15-21 வசனம். பொந்தியு பிலாத்து தீர்ப்பு. நீதிமானின் இரத்தப்படிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். மத்தேயு 27:22-26 வசனம். இயேசுவை முள்முடி சூட்டி கோலால் அடித்து பரியாசம் செய்தல். மத்தேயு 27:27-31. சீரேனே ஊரானாகிய சீமோன் இயேசுவிற்காக சிலுவை சுமத்தல். லூக்கா 23:26. எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். லூக்கா 23:27-31. 2 குற்றவாளிகள் இயேசுவோடு சிலுவையில் அறையப்படல். லூக்கா 23:32-33. இயேசுவின் வஸ்திரம் பங்கிட்டு பரியாசம் பண்ணுதல். லூக்கா 23:34-38 வசனம். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேயு எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. லூக்கா 23:38. குற்றவாளியின் வேண்டுதல். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். லூக்கா 23:40-43. இயேசு ஜீவனை விடுதல். ஆவியை தேவனிடம் ஒப்படைத்தல். லூக்கா 23:44-49 வசனம். திரைச்சீலை கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கல்லறைகளும் திறந்தது. இயேசு தேவனுடைய குமாரன் என சாட்சியிட்டார்கள். மத்தேயு 27:51-56 வசனம். இயேசு மரித்ததை சோதிக்க ஈட்டியினாலே விழாவில் குத்துதல். யோவான் 19:33-35 வசனம். யோசேப்பு பிலாத்துவினிடத்தில் இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்குதல். லூக்கா 23:52. இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுதல். லூக்கா 23:50-56 வசனம். நாம் ஜபிப்போம். பிதாவாகி தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக
பூமிக்கு அனுப்பி தந்து 33.5 வருட காலங்கள் அவர் பூமியில் உயிர் வாழச் செய்து ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய் அவரை சுற்றி தெரிய வைத்து பாவத்திலும் சாபத்திலும் வியாதியின் பிடியிலும் பிசாசின் பிடியிலும் இருக்கக்கூடிய மக்களை விடுவிக்கிறவராய் இயேசுவை ஊழியங்களை செய்ய வைத்து ஜனங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அவரை பலியாக்கி முள்முடியை அவர் தலையிலே சுமகர வைத்து கைகளிலும் கால்களில் ஆணையால் அடிக்கப்பட்டவராய் விழாவில் குத்தப்பட்டவராய் தலையில் முள்முடி சுமந்தவராய் காரி உமிழப்பட்டவராய் அந்த கேடடைந்தவராய் ஒட்டு துணியோடு கூட சிலுவையிலே தொங்கினவராய் உலக மக்களுடைய எல்லாருடைய பாவ பாரங்களையும் தன்மேல் சுமந்தவராய் சிலுவையில் தொங்கினார். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த உலகத்திற்கு இந்த செய்தி போய் சேரவில்லையே, இதற்கான சத்தியம் இன்னும் ஜனங்களுக்கு பூரணமாய் வெளிப்படவில்லையே, இதை கேட்டறிந்தவர்கள் கூட அதை முழுமையாய் அதன் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்காத ஒரு நிலை இருக்கிறதப்பா. கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நினைவு கூறுகிறதான இந்த நாட்களிலே நாங்கள் இயேசுவின் வாழ்வில் சிலுவையின் பாடுகளில் நடந்தது என்ன, அவர் மரணத்தின் போது நடந்தது என்ன என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த வீடியோ தேவன் ஆண்டவரை ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார், அவர் இயேசு எப்படியாய் சிலுவையில் அவர் பாடுகளை வேதனைகளை சுமந்தார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஐயா. இந்த ரட்சிப்பின் செய்தியை, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஜனங்கள் பாவத்தின் பிடியிலிருந்தும் சாபத்தின் பிடியிலிருந்தும் மந்திரத்தின் பிடியிலிருந்தும் மரணத்தின் பிடியிலிருந்தும் தரித்திரத்தின் பிடியிலிருந்தும் விடுவிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. சிந்தின ரத்தத்தின் துளிகள் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் ஆண்டவரே. கட்டுக்களை எல்லாம் உடைக்க வேண்டும் ஆண்டவரே. சாபங்களை எல்லாம் முறிக்க வேண்டும் ஆண்டவரே. ரட்சிக்கிற ஒரு தேவன், விடுவிக்கிற ஒரு இரட்சகர், ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் ஒருவர் உண்டு என்பதை அவர் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்குரிய சகல ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தி விட்டார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள அந்த ஆசீர்வாதங்களை இடத்தில் ஓடி வந்து பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் ஜனங்கள் மாற தேவன் அனுக்கிரகம் பண்ணும் ஐயா. கர்த்தர் மனமிறங்கி ஜனங்களை விடுவிப்பீராக. கர்த்தர் மனமிறங்கி ஜனங்களை ரட்சிப்பீராக. கர்த்தர் மனமிறங்கி சமாதானத்தை அருள்வீராக. கர்த்தர் மனமிறங்கி கட்டுக்களை எல்லாம் உடைப்பீராக ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு ஜனங்கள் அநாதைகளை போல திக்கற்றவர்களாய் ஆதரவற்றவர்களாய் உதவி செய்ய யார் உண்டு என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தின் செய்தி போய் சேருவதாக. சத்தியத்தை அறிவைகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி சத்தியம் போய் சேரட்டும் அப்பா. தாய் சமைத்து வைத்திருப்பதை பிள்ளைகள் போட்டு சாப்பிட வேண்டியதவர்கள் கடமை அப்பா. ஆண்டவர் இயேசு செல்வாரி சிலுவையிலே ஏற்படுத்தி விட்டு போன நன்மைகளை ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு சபையிலே வந்து ஊழியர்கள் ஜபத்தின் மூலம் அதை பெற்றுக்கொள்ள தேவனை ஜனங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணோம். ஒருவராகிலும் கெட்டு போகக்கூடாது என்று சித்தம் உள்ள தேவனே. சத்தியத்தை அறிய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சித்தம் உள்ள தேவனே. கர்த்தருடைய வார்த்தையை இந்த கடைசி நாட்களிலே மிக தீவிரமாய் ஜனங்களை போய் அடையட்டும் அப்பா. ஜனங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் தருகிற மெய்யான சந்தோஷத்தை, சமாதானத்தை, விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீ தருகிற விடுதலைக்காக, ரட்சிப்பிற்காக, பாவ மன்னிப்புக்காக, பரலோக வாக்கியத்திற்காக நன்றி. இயேசுவின் மரணத்தின் போது நடந்தது என்ன என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள இந்த வீடியோவை நீ பயன்படுத்தும். நீ செய்கிற அன்பிற்காக நன்றி. சத்தியம் போய் மிகுந்த பலனை உண்டாக்கட்டும் அப்பா. செய்கிற அன்பிற்காக நன்றி. எல்லா மகிமை கனம் துதியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.